லாஸ்ட் எலெக்ஷன்ல அப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்ம நடிகர் விஜய் வந்து சைக்கிள்ல வந்து ஓட்டெல்லாம் போட்டு பயங்கரமா ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி அவர் இந்த தடவை ஸ்டண்ட் அடிக்க முடியாம இருந்தால் அவர் கையை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டாங்களே பாவம். இப்போ விஜய் வந்து ஒரு அழுத்தத்தினால தான் இவ்வளவு தூரம் செஞ்சுட்டு உட்காந்துட்டு என்ன பண்றதுனே தெரியாம இருக்கிறாருன்னு சொல்றீங்க இல்லையா? ஆனா அவரோட படங்கள்ல இப்ப படத்துல ஒரு ரீசெண்டா ஒரு பாட்டு வந்திருக்கு விசில் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அரசியல். அதுல என்ன அரசியல் இருக்குது? ஆக்சுவலா அவருமே பாத்தீங்கன்னா வந்து இந்த எம்ஜிஆர் ஸ்டைல்ல தான் நிறைய விஷயங்கள் பண்ணி மக்கள் மத்தியில வந்து ஒரு 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 இறக்கமும் ஒரு ஆதரவும் பெறணும்னு சொல்லிட்டு விஜயுமே நிறைய பண்றாரு சார். ஆனா அவர் வந்து எம்ஜிஆர் பக்கத்துல எல்லாம் நிக்கிறதுக்கு ஒரு தகுதியும் இல்லையே. எம்ஜிஆர் பக்கத்தில் நிக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும்? அதுல என்னன்னா விஜய்க்காக அந்த படங்கள் ஓடிச்சுன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் சும்மா சார். ஏன்னா பிகில் படம் இருக்குது, பிகில் படத்துல நான் நடிச்சிருந்தா கூட. சரி, இப்ப நீங்க சொன்னீங்க விஜய் வந்து அரசியலுக்கு வரதை பத்தி பேசணும் இல்லையா? டிஎம்கேக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய த்ரெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க எவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு பலூனை ஊதி பெருசா காட்டிக்கிட்டு இருக்கீங்க, கையில ஒரு ஊசியை வச்சுக்கிட்டு திமுக நின்றுட்டு உங்களால் ஊதி பெரிதாகப்பட்ட பலூன் ஒரு குத்துற முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். வணக்கம் மக்களே, வெல்கம் டு டேக் ஒன் தமிழ். இன்று நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் பிரபல அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் டாக்டர் காந்தராஜ். வணக்கம் சார். லாஸ்ட் எலெக்ஷன்ல அப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்ம நடிகர் விஜய் வந்து சைக்கிள்ல வந்து ஓட்டெல்லாம் போட்டு பயங்கரமா ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி மக்களோட அட்டென்ஷனை வந்து பயங்கரமா கவர்ந்துட்டாரு. சோ இந்த எலெக்ஷன்ல வந்து அவர் என்ன மாதிரியான ஸ்டண்ட் பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் இந்த தடவை ஸ்டண்ட் அடிக்க முடியாம இருந்தா அவர் கையை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டாங்களே பாவம். ஏன் சார் பாவம்னு சொல்றீங்க? அவங்க அப்பா கட்சி ஆரம்பிச்சதுக்கு கோச்சிக்கிட்டு இந்த பொழப்ப கெடுக்காதுன்னு சொன்ன ஆசாமி கட்சியை தொடங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? எங்க இருந்தோ ஒரு பெரிய அழுத்தம் மாட்டிக்கிட்டாரு, ஒரு பிணைய கைதி மாதிரி மாட்டிக்கிட்டாரு. அந்த ஸ்டண்டெல்லாம் இப்போ அடிக்க முடியாது, அதான் அடிக்க போய் வேற எதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் இருக்கார். இன்னைக்கு விஜயனுடைய ஒரு நிலைமை என்னன்னா தன்னை காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. எதனால அப்படி சொல்றீங்க? ஆமாம், எல்லா பெரிய மனிதர்களுக்கும் வந்துருக்கிற பிரச்சனை அவருக்கும் வந்துருக்குது. அமலாக்கத்துறை இருக்குது, அது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்னென்னமோலாம் இருக்குது. யார் வந்து அவரை பின்னாடி இருந்து இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு வேற யார் இருக்க முடியும்? ஜெயலலிதா வந்து அப்போஸ் பண்ணாங்க அவங்க அப்பா கட்சி. ஆமா ஆமா, உடனே அந்த கட்சியை கலைச்சிட்டார் அவர். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க கட்சி ஆரம்பிக்க சொல்லி, அந்த ப்ரெஷர்னால கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நபர் யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் இது, என்ன நான் வேற சொல்லணுமா? யாரால அழுத்தம் கொடுக்க முடியும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை? இப்போ இருக்கிற சூழ்நிலையில அடுத்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி கதை வேற மாறலாம். இப்போ விஜய் வந்து ஒரு அழுத்தத்தினாலதான் இவ்வளவு தூரம் செஞ்சுட்டு உட்காந்துட்டு என்ன பண்றதுனே தெரியாம இருக்கிறாருன்னு சொல்றீங்க இல்லையா? ஆனா அவரோட படங்கள்ல இப்ப படத்துல ஒரு ரீசெண்டா ஒரு பாட்டு வந்திருக்கு விசில் போடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப பரவச நிலையில ஃபுல்லா அந்த பாட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் ஓட அந்த ஈர்ப்பு தான், புரியுதுங்களா? அவர் நல்லா வந்து ஒரு முழு மனதோட வந்து பண்ற மாதிரி தானே சார் இருக்கு. அதுல என்ன அரசியல் இருக்குது? ஷாம்பெயின், நான் கேம்பெயின் ஷாம்பெயின் சொல்கிறேங்கிறாரு. வரத்துக்கு தைரியம் இல்லை, வரத்துக்கு வராமையே இருக்க முடியல. என்னத்துக்கு அந்த ரெட்டை வாரம் போடணும்? அதுதான் தெரியல. இது தேவையில்லையே. தைரியமாக இருந்தாக்கா நான் கேம்பெயின் தான் பண்ணுறேன்னு பாடிட்டு போக வேண்டியதானே. என்னுடைய ஆட்சி வரப்போகிறது, நான் மக்களுக்கு வெளிச்சம் தரப்போகிறேன்னு பாட்டு சொல்லிட்டு போக வேண்டியதான். அப்புறம் இல்லை, நான் ஷாம்பெயின் சொன்னது நீ கேம்பெயின் புரிஞ்சுக்கிட்டு என்னத்துக்கு வேஷம் போடுறேன்? உனக்கு வரத்துக்கு தைரியம் இல்லை, வந்தாகணும்னு கட்டாயம் இருக்குது. அதுலேயே தெரிஞ்சதில்ல அவர் ரொம்ப குழம்பு வைக்கிறாரு. யாரோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக அரசியல் பேச வந்திருக்கிறேன், நான் ஷாம்பெயினை தான் நான் வந்து. அவங்க என்னை வந்து கேம்பெயின் சொல்கிற மாதிரி என்னை மிரட்டுறாங்க அப்படிங்கிறத ஒரு தண்ணீர் விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுலேயே தெளிவாக தெரியுது. எனக்கு அரசியல் வரதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஷாம்பெயின் குடிக்கிறேன்னு சொன்னாக்கா அதை கேம்பெயின் சொல்கிற மாதிரி மாத்திர அளவுக்கு என்னை ப்ரெஷர் கொடுக்குறாங்கிறதா அந்த பாட்டில் இருக்குது. இதை நான் விசில் போட்டு சொல்கிறேன், தயவுசெய்து காப்பாற்றுங்க. அபய தீனக்குரலில் கொடுக்குறாரு, என்ன காப்பாத்துங்க, நான் மாட்டிக்கிட்டு முடியும். அபய குரலா? ஆமா, அபய குரல் கொடுக்குறாரு. ஆக்சுவலா அவருமே பாத்தீங்கன்னா வந்து இந்த எம்ஜிஆர் ஸ்டைல்ல தான் நிறைய விஷயங்கள் பண்ணி மக்கள் மத்தியில வந்து ஒரு 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 இறக்கமும் ஒரு ஆதரவும் பெறணும்னு சொல்லிட்டு விஜயுமே நிறைய பண்றாரு சார். ஆனா அவர் வந்து எம்ஜிஆர் பக்கத்துல எல்லாம் நிக்கிறதுக்கு ஒரு தகுதியும் இல்லையே. எம்ஜிஆர் பக்கத்துல நிக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும் சார்? அவர் வந்து மக்களா நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு இல்லையா? அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருந்தார், நடிகரா இருந்தார். அவர் மக்களுக்காக செஞ்ச தொண்டு மாதிரி எல்லாம் இவரால பண்ண முடியும்? அவர் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கட்சிக்கு நிச்சயமா ஜெயிச்சிடும் தெரிஞ்சப்பறம் ஒரு கட்சிக்குள்ளார நுழைஞ்சார். நுழைஞ்சு அந்த கட்சியில பதவியெல்லாம் வாங்கிக்கிட்டாரு. அவரா உருவாக்கல அந்த கட்சியை. திமுக வேலைக்காரி படம் வந்ததுக்கு பிறகு திராவிட இயக்கங்கள் பெருசா வளர்ந்துருச்சுங்கிறது ஒரு இது. அந்த படத்தினுடைய மிகப்பெரிய அபரிமிதமான வெற்றியை பார்த்ததுக்கு பிறகு அது ஒரு கதர் சட்டை போட்டுக்கிட்டு இருந்த எம்ஜிஆர், நிறுத்தையில் திருநீர் பூச்சிக்கிட்டு இருந்த எம்ஜிஆர், சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருந்த எம்ஜிஆர் எல்லாத்தையும் விட்டுட்டு திமுக வந்து சேர்ந்தார். அது வரலும் பிரபல சினிமா தயாரிப்பாளர்கள்லாம்
மா கான் காந்தி மா கா அப்படின்னு பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்த ஆளுங்கள்லாம் உடனே இது எங்கள் நாடு வளம் பொங்கும் நாடு வந்த எல்லாருக்கும் இடம் கொடுத்து ஏமாந்த நாடுன்னு அண்ணாவனுடைய பாடல்களை எல்லாம் போட்டு பாடம் எடுக்கிற ஆரம்பித்தாங்க. ஒரு வேலைக்காரி படம். அதுக்கடுத்து அப்படி வந்த பராசக்தி இப்போ இருக்கிற மிச்ச மீதியும் பரட்டி போட்டுச்சு. திராவிட இயக்கங்கள் வந்துருச்சு. அப்படி உள்ளே வந்துட்டு கட்சிக்குள்ளார வந்தவர் அவர். அந்த கட்சி நல்லா வளருதுன்னு தெரிஞ்சப்பறம் அதில் வந்து உள்ளே நுழைஞ்சி அதில் வந்து தன்னுடைய செல்வாக்கை காட்டி பல விஷயங்கள் அவருக்கு இருந்த சாமர்த்தியத்தெல்லாம் பயன்படுத்தி கட்சியில் ஒரு முக்கியமான உறுப்பினராக வந்தார். அப்படியே அரசியலில் இருந்த ஒரு நடிகராகவும் இருந்தார். ஆமா, நீங்க அவரை வந்து அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவர் விஜய் வந்து ஒரு வசூல் நல்ல அவருடைய படங்கள் நல்ல சில ஒரு 4-5 படங்கள்லாம் நல்ல வசூல் படங்களாக இருந்தது. அதில் என்னன்னா விஜய்க்காக அந்த படங்கள் ஓடிச்சுன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் சும்மா சார். ஏன்னா பிகில் படம் இருந்தது. பிகில் படத்தில் நான் நடிச்சிருந்தா கூட ஓடி இருக்கு. கில்லி படம் எடுத்துங்க. கில்லி படம் அந்த ஸ்டண்ட் காட்சிகள். கில்லி படம் பெருசா ஓடுனதுக்கு காரணம் பிரகாஷ் ராஜ் சார். பிரகாஷ் ராஜ் டயலாக் டெலிவரி அந்த சீனுமா ஒரு கதாநாயகி வந்து வில்லனுக்கு மத்தியில் அவ்வளவு பிரமாதமா கடத்திக்கிட்டு போறாங்க. அது மாதிரி திருமலை படத்துல வசனங்கள், இந்த மாப்பிள்ளை என்னையா தப்பு பண்ணார், அவருக்கு நீங்க இது பண்ணி அவருக்கு என்ன இது பதில் சொல்ற, அந்த மாதிரி கேள்விகள். யாரோ தூங்குறதுக்கு நீ முடிச்சுக்கிட்டு இருக்கிற இது மாதிரி வசனங்கள் யார் பேசியிருந்தாலும் ஓடி இருக்கும். சர்க்கார் படம் நீங்களும் நடிச்சிருந்தாலும் ஓடி இருக்கும். அவருக்காக ஓடிச்சுன்னு எந்த படம் விஜயனுடைய நடிப்புனாலதான் அந்த படம் ஓடிச்சுன்னு அதெல்லாம் சும்மா சார் ஒன்றும் கிடையாது. நல்ல படங்கள்ல அவர் இருந்தார். அப்படித்தான் அவர் ஓடிக்கிட்டு இருந்தார். இப்போ எம்ஜிஆர் படங்கள்ல நீங்க எடுத்தீங்கன்னா இப்போ போய் பாருங்க, எம்ஜிஆருக்காகவே ஓடின காலங்கள் நீங்க போய் பாருங்க எப்படி எங்க வீட்டு பசங்க சின்ன பசங்க இதெல்லாம் மாமா நீ எல்லாம் பாத்தியா அப்படின்னு எம்ஜிஆர் படத்தை போட்டா எப்படிப்பா இதெல்லாம் பார்த்தீங்க, கவர்ச்சியா வேற என்ன இருந்தது, கதாநாயகிகளை போட்டு பெரட்டினாருங்கிறத தவிர அந்த அவர்களுடைய படங்கள் என்ன இருந்தது, அருமையான பாடல். அவருடைய படங்களுடைய வெற்றி காரணம் எம்.எஸ். விஸ்வநாதன், கே.வி. மகாதேவன், டி.எம். சௌந்தரராஜன், கண்ணதாசன், பட்டுக்கோட்டையாருக்கு அப்புறம் புலமை பித்தனுக்கு அப்புறம் கண்ணதாசன், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அவருடைய படங்களுக்கு இதாகவே இருந்தது. கதைன்னு எடுத்தால் ஒரே கதை தானே. ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா இன்னொரு படத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு படம் தானே. எம்ஜிஆர் வந்து பிரபலம் ஆனதுக்கு பிறகு அவர் நடித்த ஒரே ஒரு படம் தான் வித்தியாசமான படம், அன்பேவா. அதை தவிர மிச்சம் எல்லா படத்துலையும் ஒரு தாய், ஒரு ஏழை தாய், ஒரு தங்கை, தங்கையின் கணவர் கெட்டவர், ஒரு அந்த அவர் குடும்பத்துக்காக உழைக்கிறாரு, தாய்க்காக இது பண்ணுவார். அப்புறம் ஒரு பெரிய பணக்காரி வந்து இவர்கிட்ட சண்டைக்கு வருவா, அது காதலாக மாறும். அந்த காதல் இதுதான் கதை. எல்லா படத்துலையும் ஒரே கதை தான். எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னாக்கா பாடல் காட்சிகள்லையும் கதாநாயகி மாதிரி இருந்தாக்கா வரிசையாக சரோஜாவை போட்டு ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது புளிச்சு போச்சுன்ன உடனே அப்புறம் வந்து ஜெயலலிதா போட்டாங்க. அது ராமன் தேடி செய்த படத்துக்கு அப்புறம் ஒன்று தேர்றன்னு உடனே மஞ்சுளாவை போட்டாங்க. மஞ்சுளாவும் கொஞ்சம் இதான உடனே லதாவை போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாரு ஃபீல்டில் யாரை போட்டாலும் நிற்காத நம்மளே காலி ஆகிட்டோம் தெரிஞ்ச பொறுத்தா முழு நேரம் அரசியல். அதான் எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறு. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க விஜய் வந்து அரசியலுக்கு வரதை பற்றி பேசணும் இல்லையா? அதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஊடகத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டிஎம்கேக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் உடைக்கிற மாதிரி கனிமொழி மேடம் வந்து ரீசெண்டாக நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க, யார் வேணால் அரசியலுக்கு வரலாம், அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமோ இல்லை ஆட்சேபனையுமோ இல்லையே. அப்படி இருக்கும்போது விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து எங்களை வந்து எந்த விதத்திலையும் பாதிக்காதுன்னு ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை, விஜய் வந்து எந்த வகையில் திமுக த்ரெட்டு புரியலையே. எவன் வந்தாலும் திமுக த்ரெட்டுன்னா இல்லை, இப்போ ஆளும் கட்சி அவங்க இல்லையா, அவங்க தானே சார் இருக்கட்டும். அதாவது ஒரு பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுங்க, யார் வந்தாலும் திமுக த்ரெட்டுன்னா இன்னைக்கு ஒரு திமுக தான் ஸ்ட்ராங்கான கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். 10 கட்சி இருக்குது, அதுக்கெல்லாம் த்ரெட்டுன்னு சொல்கிற அளவுக்கு அந்த கட்சிகள் இல்லை. பயமுறுத்துகிற அளவுக்கு வேறு கட்சியே இல்லை, எல்லாம் நாசமாக போயிடுச்சு. நீங்கள் ஒரு ஆளால் தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பீங்களா உலகத்திலேயே 3வது பெரிய இடத்துல, அந்த ஆள்லாம் கூட காணாமல் போயிருக்கிறாரு. அதனால் ஊடகங்கள்லாம் சேர்ந்து இப்போ நீங்களும் தூக்கி யாரையும் வைக்கிறீங்க. அப்புறம் என்னத்துக்கு திமுகவை தான் நாசமாக போன கட்சியாக சேர்த்தா நான் ஒன்றுமே இல்லையா, ஆளே கிடையாது, வர்றவங்களாம் தோக்கடிக்கிற கட்சி, அதுக்கு என்னத்துக்கு த்ரெட்டு கொடுக்கறதுக்கு விஜய் வரணுமா? விஜய் மாதிரி ஒரு பெரிய ஆள் உங்களால் உருவாக்கப்பட்டு பெவுதாகாரமாக காட்டப்பட்ட ஒரு ஆள் யாரெல்லாம் அடிக்கணும்னா திமுக அடிக்கணும், அதை விட பெருசாக திமுக இருக்குன்னு அர்த்தம். அக்ரீடா? அவங்க நீங்கள் எவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு பலூனை ஊதி பெருசாக காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, கையில் ஒரு ஊசியை வச்சுக்கிட்டு திமுக நின்றுட்டு அடேங்கப்பா, ஒரே ஒரு ஊசி, அவ்வளோதான்.
உங்களால் ஊதி பெரிதாகப்பட்ட பலூன் ஒரு குத்துற முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். உங்களோட இந்த பிஸியான ஷெட்யூல்ல நாளைக்கு எலெக்ஷனை முன்னிட்டு காரசாரமான நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதுல ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு ஆ. 130 கோடி மக்களுடைய எதிர்கால நம்பிக்கை உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சற்றே தயவு செய்து நேர்மையாக நடந்து கொள்ளப்பா. சூப்பர் சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். நன்றி.